கால கொடுமடா கதிரவா, என்னங்க இது? தூங்கி எழுந்து மார்க்கெட்டுக்கு வந்தா முட்டி அளவுக்கு தண்ணி நிக்குது. மேட்டூர் டேம் ஏதாவது கோயம்பேடு பக்கம் திருப்பி விட்டாங்களா என்ன? இவ்வளோ தண்ணி நிக்குதே எப்பா! பாத்தீங்களா மக்களே, காய்கறி வியாபாரம் பண்றது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சில பேர் சொல்லலாம், என்ன போய் காய்கறி வாங்கிட்டு வித்துட்டு அதை காசாக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் காய்கறி விற்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டம்லாம் புரியும். ஏன்னா காய்கறி வாங்குறது, அதை வித்து காசாக்குறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம மல்லி மாமா வந்து மீட் பண்ணேன். அப்படியே ஜாலியா ஃபன்னா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவர்கிட்ட தான் நம்ம கடைக்கு தேவையான கொத்தமல்லி புதினாலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனா தான் இருந்துச்சு. மக்களே, வெண்டைக்காவோட நிலைமைலாம் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ஏன்னா அவ்வளோ சீப்பாக வந்து போயிட்டு இருக்கு வெண்டைக்காவோட விலைலாம். அதே மாதிரி தான் வெங்காயமும் ஆந்திரா வெங்காயம் அதிகமாக வரதால இப்போ வெங்காயம் விலை வந்து குறைஞ்சிருக்கு. உங்க ஊர்ல என்ன வெங்காயம் விலை விற்கிறாங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து போடுங்க. நம்ம அண்ணன் கிட்ட தான் நம்ம கடைக்கு தேவையான கத்திரிக்காய், கொத்தரங்காய், சேப்பக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பக்கத்து கல்ல 25 ரூபா 20 ரூபா தான் விலை போவோம். ஆனா இவர் 30 ரூபா 40 ரூபா நம்ம கிட்டே வந்து கதை விடுவாரு. நம்மளுக்கு ஆல்ரெடி காது குத்தியாச்சு, அது அவருக்கும் தெரியும். அவர் அப்படியே டப்பாயிச்சு நம்மளுக்கு தேவையான காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சரி மக்களே, எல்லாருமே சத்தான கீரை காய்கறிலாம் சாப்பிட்டு உங்கள் உடம்ப வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.